Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா இந்த diagram கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த diagram DE is parallel to AC and DC is parallel to AP. Prove that BE equal to EC, BC equal to CP ன்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு கொடுத்துருக்காங்க parallel. ஒன்று DE is parallel to AC. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து DE AC கொடுத்துருக்காங்க given. DE is parallel to AC அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் அர்த்தமா என்ன ட்ரையாங்கிள் BCA பத்தி சொல்றாங்க. அப்ப in triangle BCA DE is parallel to AC ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்க. DE AC parallel அப்படின்னா என்ன அர்த்தம்? சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோல இருக்குன்னு அர்த்தமா? பிபிடி தியரம். ஸோ பை பிபிடி தியரம் படி என்ன எழுதலாம்? அதாவது DE AC parallel-ஆ இருக்கு. சரிங்களா? அப்ப சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலா இருக்குன்னு அர்த்தமா? எந்த சைட்ஸ்? B by EC equal to BD by DA. BE by EC equal to BD by DA. சரிங்களா? அடுத்து இன்னொன்று given என்ன கொடுத்துருக்காங்க? DC is parallel to AP. DC is parallel to AP. அப்ப இந்த ட்ரையாங்கிள் சொல்றாங்க அர்த்தமா? DC AP. அப்ப இது என்ன ட்ரையாங்கிள்? BPA. DC AP. அப்ப இந்த ஃபுல் BCA இந்த ட்ரையாங்கிள் சொல்றாங்க அர்த்தமா? in triangle BPA இந்த ட்ரையாங்கிள்ல இதெல்லாம் விட்டுருங்க, இந்த லைன்லாம் கிடையாது. இது ரெண்டும் parallelனு சொல்லியிருக்காங்க. இது DCAP. இதை விட்டுருங்க, இப்படி பார்க்கணும். அப்ப எப்படி எழுதணும்? AD DB BC PC BC. கரெக்டுங்களா? ஓகே. அதே மாதிரி in triangle BPA-ல DC is parallel to AP ன்னு சொல்லியிருக்காங்க. DC is parallel to AP. அப்ப நம்ம சைட்ஸ் எப்படி எழுதணும்? BC by CP அதே மாதிரிதான் by BPT தியரம் படி BC by CP equal to BD by DA. BD by DA. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன சொல்லிடலாம்? BE by EC equal to BC by CP. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கொஸ்டின் ஆஸ் பர் த கொஸ்டின் இதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. பாருங்க, BE by EC equal to BC by CP. அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். மாற்றி மட்டும் எழுதிடக்கூடாது. பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் வந்து பேரலல்னு கொடுத்ததுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.